ஹலோ மை டியர் குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்து வாக்கில். இன்னைக்கு நாம் வந்துட்டு உடம்புக்கு ஹெல்த்தியாக, வாய்க்கு டேஸ்டியாக, எப்பயுமே ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கோதுமை அடை செய்ய போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு நான் 3 பேத்துக்கு செய்கிறேன், அதனால் வந்துட்டு 1.5 டம்ளர் வந்துட்டு கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிறேன். நான் ஆசீர்வாத் ஆட்டா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து 1.5 டம்ளர் வந்து கோதுமை மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கடுத்தது நீங்கள் தேவையான பொருள் என்னென்ன கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா பெரிய வெங்காயம், வரமிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் வந்துட்டு பொடியாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லியுமே உடம்புக்கு நல்லது, அதனால வந்துட்டு அதையுமே கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதுங்க, ஒரு 3 இனுங்க 4 இனுங்க ஆட் பண்ணால் போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்துட்டு ரொம்ப காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு 4 மிளகாய் அது மாதிரி ஆட் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு வரமிளகாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தூளாக கட் பண்ணி அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க, அது வந்து சாப்பிடும்போது வாய்க்கு வந்துட்டே இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஒரு பெரிய மிளகாயாக இருக்கு அப்படின்னா ஒரு 3 தான் கட் பண்ணி போடுங்க. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கலந்துக்கலாங்க, கையை வச்சே வந்துட்டு கலந்துக்கலாம். தண்ணி பத்தலாம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம கலந்து விட்டுட்டு தேவை அப்படின்றப்போ ஊற்றிக்கலாங்க. ஸ்டார்டிங்லேயே நிறையா ஊற்றுனீங்கன்னா ரொம்ப வந்துட்டு மாவு தண்ணி மாதிரி ஆகிடும், அது வந்து நம்ம அடை சுடுறதுக்கு கரெக்டான பதமாக இருக்காது. அதனால நீங்கள் வந்துட்டு கலந்துக்கு பத்தலை அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆட் பண்ணி கையிலேயே வந்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கலந்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ண உப்பு, அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் எல்லாமே வந்துட்டு ஈவனாக வந்து எல்லா பக்கமுமே வந்துட்டு சேருங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு தண்ணி பத்தலைன்னா அப்பப்போ கலந்துக்கலாம். இது எந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அந்த மீடியமாக வந்துட்டு இருக்கிற கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து கையில் எடுத்தால் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்போ தான் நம்ம தோசைக்கல்ல வச்சு அடை மாதிரி வந்து தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக வந்து தோசைக்கல் வந்து வச்சுக்கலாங்க. நான் இரும்பு கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லா பக்கமுமே வந்துட்டு படுற மாதிரி எண்ணெய் வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கையிலேயே வந்துட்டு நான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கை வச்சோன்னாலே வந்து ஒருத்தருக்கு போதுமானதாக இருக்கும், வயிறு ஃபில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சின்னதாக, அதாவது மொத்தம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா, தின்னாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லாவே வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் வந்து கம்மியாக வரும். இந்த அளவுக்கு வந்து நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி சாப்பிட்றதுனால நான் வந்து கொஞ்சமாக வந்து மொத்தம் கொஞ்சம் நல்லாவே வந்து எடுத்துருக்கோம் மாவு. இது நாங்கள் வந்து ஒன்று சாப்பிட்டாலே வயிறு ஃபில் ஆகிடுங்க. நம்மளுக்கு வேலையும் பார்த்திங்கன்னா கம்மியாகிடும், வயிறும் ஃபில் ஆன மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி கையிலேயே வச்சுட்டு அந்த தோசைக்கல் ஃபுல்லாகவுமே கவர் ஆகிற மாதிரி கையிலேயே வச்சு அப்படியே நகர்த்தி விட்டோன்னா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது. அடுத்ததாக சுற்றியுமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மேலேயுமே லைட்டாக வந்து எண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து வேகும். ஏன்னா கோதுமாவை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்துட்டு நம்ம வேக வச்சு சாப்பிட்ணும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா வந்துட்டு தீயில வந்து இதாகணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அது கரெக்டாக செரிமானம் ஆகாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம இது கொஞ்சம் மொத்தமாக ஊற்றுறதுனால கொஞ்சம் டைம் கொடுத்தே வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா இடத்துலையும் கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இந்த திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள், இப்போ பாருங்கள் லைட்டாக வந்துட்டு பொன்னிறமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்துச்சுனாலே வந்து ஓகே, நல்லா வந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி திருப்பி போடும்போது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே வந்து வேகணும். நீங்கள் முடிஞ்சால் வந்து அப்படியே அந்த தோசை கரண்டியை வச்சுட்டு ஃபுல்லாகவுமே எல்லா இடத்துலையும் தட்டி விடலாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வெங்காயம் அதை போட்டிருக்க எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வருங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி சாப்பிடும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நல்லா வந்து ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நைட் டைம்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டட்டா பை.